ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். பிபி கொண்டாட்டம் செகண்ட் பார்ட்டு இன்றைக்கி ஈவினிங் 4:30க்கு. பல பேருக்கு ஆனால் அது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியலிங்க. பிகாஸ் ஹைலைட் ஆக மாட்டேங்குது நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில். எகெயின் இது அனதர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லாஸ்ட் வீக் பண்ணின அதே ஃபெலிசிட்டேஷன்ஸ் மாதிரி தான் இருந்தது. இந்த பிபி கொண்டாட்டத்துக்கு 9 ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விஜய் டிவிலேருந்து. அது போகாதுன்னு இன்றைக்கி மார்னிங்லேருந்து இந்த பிபி கொண்டாட்டம் இருந்தது ஆக்சுவலாக 1.5 hours தாங்க. அதை பிட்டாக எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடியோ, 2 நிமிஷம், 5 நிமிஷம், 7 நிமிஷம், இந்த மாதிரி எல்லாம். ஸோ விஜய் டிவியே பிட்டாக போட்டு முடிச்சிட்டாங்க. பெருசாக ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லைங்கிறதுனால இவ்வளோ ப்ரமோட் பண்ணினா தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு ப்ரமோட் பண்ணுறாங்களா தெரியல. இந்த பிபி கொண்டாட்டத்தில் முக்கியமாக நடந்தது என்னன்னாக்க, விஜய் டிவிலேருந்து இது உள்ளுக்குள்ளே வந்தவங்களில் ஒரு சில பேரை ஹானர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருந்திருக்கு. அதை முடித்தாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக நடக்கலை. போன தடவை போட்ட அந்த ரஞ்சித் ஒரு எபிசோடு இருந்தது இல்லையா, பிரியாராமன் கூப்பிட்டு அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டு, ரஞ்சித்தோட ஒய்ஃப் கூப்பிட்டு, அது இந்த தடவை போட்டாங்க. பிபி கொண்டாட்டம் ஆரம்பித்த உடனேயே ஃபஸ்ட்டு நிகழ்வு அதுதான். அவரை அப்படியே பொறுமையின் சிகரம் அது இதெல்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி, அவரை நீங்கள் எப்படி சார் இப்படி இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி அவரை கூப்பிட்டு, சரி ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் எவிக்ஷன்லேயே ட்ரெண்டானவர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த அந்த எக்ஸ்ப்ரெஷனை திரும்ப கொடுங்க அப்படின்னோடனே, அது எப்படி கண்ணு வரும், அது அந்த மொமெண்ட்டு, அது பார்த்த உடனே அப்படி வரும்ன உடனே சர்ப்ரைஸாக அவரோட ஒய்ஃப் பிரியாராமனை கூப்பிட்டாங்க. லவ்லி லேடி, அழகாக இருந்தாங்க. அதை விட அழகாக பேசினாங்க. அவங்க லைஃப் எப்படி இருந்தது, எப்படி போயிட்டுருக்கு, ஹவு மச் ஷி லவ்ஸ் ஹர் ஹஸ்பண்ட். அதுதான் பிரியங்கா சொன்னாங்க, பல வீட்டில் கலவரமே போயிட்டுருக்கு, எங்களுக்கு ரஞ்சித் மாதிரி நீங்கள் இல்லை, அவரை மாதிரி ஹஸ்பண்ட் வேணுங்கிற மாதிரி. இப்போ இன்னும் இந்த மாதிரியெல்லாம் நடந்ததுன்னா ஒரு பயங்கர போராட்டமே நடக்கும். அவரை மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு ஒய்ஃப்ஸும், அவங்கள மாதிரி நீ இல்லைன்னு ஹஸ்பண்ட்ஸும் பேச ஆரம்பிச்சிருவாங்கங்கிற மாதிரிலாம். அண்டு சின்ன பாட்டு போட்டு 2 பேரையும் டான்ஸும் பண்ண சொன்னாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பயங்கர அப்படியே லவ்லி மொமெண்ட்ஸாக இருந்தது. அடுத்தது ரஞ்சித்துக்கு 35 years கம்ப்ளீட் பண்ணிட்டாராம் இண்டஸ்ட்ரியில் இன் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். ஃபஸ்ட்டு வில்லனாக அப்புறம் ஹீரோவாக நடித்து அந்த மாதிரி. ஸோ அதை ஃபெலிசிட்டேட் பண்ணி அவருக்கு ஒரு ட்ராஃபி, 35 years ஆஃப் ரஞ்சித்னுட்டு ட்ராஃபி கொடுத்து அவரை இது பண்ணினாங்க. அது முடிஞ்ச உடனே நம்ம விஜேஎஸ் வராரு எல்லாரையும் ஹானர் பண்ணுறதுக்கு அப்படின்னுட்டு பயங்கரமாக இன்ட்ரோலாம் கொடுத்து, இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார் அது இதுலாம் சொல்லி, யார் நம்ம சபரி சார் வந்தார். பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டெட் பண்ணுறாரு இல்லை, நம்ம விஜய் டிவியினுடைய ஆஸ்தான ஆக்டர் அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம். அவர் வந்தார். எல்லோரும் பயங்கர கடுப்பாயிட்டாங்க, கண்டஸ்டன்ட் எல்லோரும் ஆஹா விஜய் சேதுபதி சார் வராரா கொண்டாட்டத்துக்குன்னு எல்லாம் பயங்கர ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும்னு எல்லோரும் நின்று எழுந்து பார்த்தா இவர் அங்கேருந்து உள்ளே நுழையாரு, விஜய் சபரி அப்படின்னு சொல்லிட்டு. பிரியங்கா ரொம்ப அழகாக கம்பேரிங் பண்ணுறாங்கங்க. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ண முடியாது அவங்க காம்பேரிங்கு. அவருக்கு கொடுத்த இன்ட்ரோ அவ்வளோ நல்லா இருந்தது. இவர் வந்த உடனே ஓகே நான் 18 கண்டஸ்டண்ட்டை ரோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒன்று சுனிதா சொன்னாங்க. விசித்ரா அம்மாலாம் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த சபரின்னு ஒருத்தன் இருப்பாங்க, அந்த ப்ரோக்ராம் மட்டும் கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடு, பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணுவான்னுட்டு. ஆனால் ஹீ டிட் அ குட் ஜாப், நல்லா தான் பண்ணினார் அப்படின்னாங்க. மிச்சம் 6 பேரை நான் எதுவுமே கேள்வி கேட்கல, எதுவும் பண்ணலை. அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும் இல்லையா, இந்த ப்ரோக்ராமுக்கு தான் வரலன்னுட்டு. ஸோ அதை இங்கே பண்ணி முடிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஜாக்லின், ரயான், பவித்ரா, விஷால், சவுண்ட் அண்ட் முத்துக்குமரன் எல்லாரையும் உட்கார சொன்னார். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது
ஜாக்லின் கிட்டேருந்து ஃபஸ்ட்டு இல்லை சவுண்டுக்கிட்ட என்டர்டெயின் எப்படிம்மா நீ ஓட்டு வாங்கின அப்படின்னுட்டு, எதுக்காக உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க 100 நாளைக்கு மேலே நீ உள்ளே இருந்ததுக்கு அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே சௌந்தர்யா வந்து நான் என்டர்டெயின் பண்ணினேன், அது மக்களுக்கு பிடிச்சிருந்தது, அதனால் ஓட்டு போட்டாங்க அப்படின்னாங்க. ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் வந்து நான் வந்து எல்லாரும் படுத்தாலும் அர்த்தராத்திரி ஆனாலும் ஒத்த மட்டும் பேசிகிட்டே இருக்கானே அப்படின்னு யோசிச்சு போட்டாங்க அப்படின்னொன்னே, அப்போ பேசியே ஓட்டு வாங்கிட்டேங்கிறியா நீ அப்படின்னாரு. ரயான் வந்து ரொம்ப யோசிச்சு, நான் நிறைய யோசித்தது, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது, அதனால் ஓட்டு போட்டாங்க அப்படின்ன மாதிரி. ஜாக்லின்ட்ட வந்து உனக்கு எதுக்குமா ஓட்டு போட்டாங்கன்னொன்னே, கேமை நல்லா கொண்டு போக நான் ட்ரை பண்ணேன், என்னுடைய முயற்சி என்னுடைய இது அதெல்லாம் பார்த்து மக்கள் இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு ஓட்டு போட்டு என்னை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னாங்க. விஷால்கிட்ட போகவே இல்லைங்க அவர். அடுத்தது பவித்ராட்ட போனோன்னே 100 கேமராவில் கூட தெரியாமல் எப்படி ஓடி ஒளிய முடியும் அப்படின்னு கேட்டு பவித்ராவை போட்டு இது பண்ணி, பவித்ரானா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆஃபாக இருந்தாங்க. அப்புறம் ஷி பிகம் ஸோ கம்ஃபர்டபுள் வித் சபரி. என்னை மட்டும் ஏன் இப்படி கலாய்க்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள போட்டு செம கலாய். 2 பேரும் ஒரு லிட்டில் சண்டையே போட்டாங்க அங்கே அந்த இடத்துல. பார்த்தீங்களா, பவித்ராவை ஃபயர் மோடுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணி முடித்து பவித்ராவை பேச வச்சு நல்லா பண்ணினார் அவர். அடுத்தது கடைசியாக விஜய் விஷால்கிட்ட வந்தார். நீ என்னப்பா பண்ண அப்படின்னோடனே, நான் என்டர்டெயின் பண்ணேன். நீ என்ன என்டர்டெயின் பண்ணின? மக்களை என்டர்டெயின் பண்ணியா இல்லை வேறு ஏதாவது என்டர்டெயின் பண்ணியாங்கிற மாதிரி ஆரம்பித்து கடைசியில் விஜய் விஷாலுக்கான ஃபெலிசிட்டேஷனுங்க. அவரை கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்து அவங்க எல்லாருமே ஒரே சேனலில் இருந்தவங்க, நிறைய சேம் சீரியல்லாம் நடிக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ நீ வந்து இந்த இதுக்கு வந்து இதே இன்றைக்கி ப்ரோக்ராம் யார் நடத்துகிறாங்களோ அதே பாக்ஸ் ஆஃபீஸ் தான் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த இதுக்கு கொண்டு வந்து அடுத்தது பிக் பாஸ் சீரியலுக்கு இதுக்கு போட்டிக்கு போன்னு சொல்லி இதே இடத்துலையே என்னை எல்லோரும் ஃபெலிசிட்டேட் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே அவரை நீ எல்லாரையும் நல்லாவே என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு ஒரு கிளாப் போர்டு கொடுத்து, உடனே இது வந்து நான் இந்த அளவுக்கு வெளில தெரிகிறேன்னா என்னுடைய முயற்சி மட்டும் இல்லை, 24 பேரும் எனக்காக அங்கே வீட்டுக்குள்ளே என் கூட இருந்தவங்க அத்தனை பேரும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவர் ஒன்றுமே பண்ணலை, மற்றவங்க பேசினதுனால மற்றவங்க பண்ணதுனால தான் நான் வெளில தெரிஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் விஷால் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அவருக்கு கிளாப் போர்டு கொடுத்து அவரை ஃபெலிசிட்டேஷன் பண்ணினாங்க. 2 பேரை முடிச்சிட்டாங்களா. அடுத்தது ஜாக் அண்ட் முத்து, நீங்கள் 2 பேரும் ஒரு காதல் சீன் பண்ணணும்னு சொல்ல, முத்து ஏயா வராததெல்லாம் என்னை ஏயா பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் அவங்க 2 பேரும் ஏதோ பண்ணாங்க. அதுக்கு அன்ஷிதாட்டேருந்து ஒரு பெரிய கமெண்ட்டு, அக்கா தம்பி சீன் அமக்கலமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின்னே சொல்கிறாங்க, அவன் கை கால்லாம் நடுங்குதுப்பா, ஏன்ப்பா அவனை இப்படி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னுட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஒன்றும் பெருசாக ரோஸ்ட் பண்ணலை, பெருசாக அதுவும் பண்ணலை. சரி வந்ததுக்கு ஒரு காரியம் முடிச்சு கொடுத்துட்டு போவோன்னு பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டார். இவங்களை யார், நம்ம சௌந்தர்யாவை பேக்கரியை ப்ரமோட் பண்ணியே சம்பாதிச்சவங்க நீங்கள் தான் அப்படின்னுட்டு அவங்களும் அதுக்கு பதில் சொன்னாங்க, ஏதோ இது பண்ணாங்க. அடுத்தது அவர் முடிச்சுட்டு போன உடனே A23 ரம்மி வந்து முத்துவுக்கு பைக் கொடுத்தாங்க. இந்த சீசன் முழுக்க A23 ரம்மி கொடுத்த அத்தனை டாஸ்க்லேயும் முனைப்பாக விளையாடி எல்லாம் நல்லா பண்ணினதுக்கு முத்துவுக்கு இந்த இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச 5 பேர், முத்துவை ரொம்ப பிடிச்ச இல்லை முத்துவுக்கு ரொம்ப பிடிச்ச 5 பேர் வந்து இந்த கிஃப்டை வந்து அன்வீல் பண்ணி அவருக்கு கொடுக்கணும்னு சொன்னோடனே தீபக், சுனிதா, வர்ஷினி, சாச்னா, அதுக்கப்புறமா மஞ்சரி இவங்க எல்லோரும் வந்தாங்க. வந்து பைக் அன்வீல் பண்ணி ராஜ்தூத் இல்லை சாரி ராயல் என்ஃபீல்டு 350cc கொடுத்து அவருக்கு இது பண்ணி ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து அடுத்த ஃபெலிசிட்டேஷன் முடிஞ்சுதா, அதை முடித்தாங்க. அடுத்தது சுனிதா ஹானர்டு ஃபார் சுனிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்க கூட டான்ஸ் ஆடின பிரியா, அவங்க ஜோடி டான்ஸில் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணப்போ இவங்களும் அந்த ப்ரோக்ராமில் இருந்தவங்களாம். அண்டு குக்கு வித் கோமாளியில் ஃபேமஸான சந்தோஷ், கொஞ்சம் அவங்கக்கிட்ட ரொம்பவே சுனிதா க்ளோஸாக இருந்தாங்க அந்த ப்ரோக்ராமில்.
நல்லா பழகிட்டு இருந்தாங்க 2 பேரும். அடுத்தது இவர் டிஎஸ்கே. இந்த இதில் வந்து அந்த கலக்கப்போவது யாரோ ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் அவரும் சுனிதாவுமா பண்ணி அவர் கிங் இவங்க குவீன் சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க போல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஃபைனல்ஸே வந்து வின் பண்ணீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ டிஎஸ்கேவும் வந்து தென் தீபக் ஆல்ரெடி அவங்க ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணினது தீபக் அண்டு டிடி இது பண்ணினதான் ஹோஸ்ட் பண்ணின ப்ரோக்ராமாக. ஸோ இவங்க எல்லாருமா வந்து சுனிதாவை பற்றி நல்லா பேசி உண்மையிலே அந்த பொண்ணு நல்லா கடுமையாக உழைச்சிருக்கு. லாங்குவேஜ் தெரியாமல் இந்த அளவுக்கு வந்து அதுக்கு டைலாக்லாம் அவர் எப்படி சொல்லி கொடுத்தேன் டிஎஸ்கே சொன்ன அதெல்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி சந்தோஷம் இவங்க ஊருக்கு போய் பார்க்கும்போது தான் இவங்க அங்கே எந்த அளவுக்கு ராணியாட்டம் இருக்காங்க, இங்கே எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ராஃபி கொடுத்தாங்க. 15+ இயர்ஸ் ஆஃப் சுனிதா இன் விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு. எகெயின் பிக் பாஸில் பண்ண முடியல, சரி கொண்டாட்டத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபெலிசிட்டேஷன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். அடுத்தது 3 கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடினாங்கங்க. சுனிதா, சௌந்தர்யா அண்ட் ஆனந்தி. சுனிதா ஷீ இஸ் அ டான்ஸர், ஷீ டிட் அ வெரி குட் ஜாப். சௌந்தர்யா அவங்களுடைய யூஷுவல் இந்த கையாட்டுறது காலாட்டுறது. ஆனந்தியும் நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் எல்லோரும் பேசி பேசி இருப்பாங்க. நடுப்புற இந்த சின்ன பசங்களை வந்து ஒரு ரைம்ஸ் சொல்லுவாங்க, அடுத்தது டான்ஸ் ஆட விடுவாங்க. அந்த மாதிரி தாங்க இருந்தது. இவங்க எல்லோரும் இது பண்ணி முடித்தாங்க, டான்ஸ் பண்ணி முடித்தாங்க. அடுத்த ப்ரோக்ராம் வந்து நீ தான் தைரியமான ஆளாச்சே சொல்லு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு காம்படிஷன். நாங்கள் என்னடா பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா 2 பேரை எதிரெதிரே உட்காத்தி வச்சுட்டு நடுப்புற கிளாஸு. ஸோ இவங்க என்ன ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க கொடுக்குறது இவங்களுக்கு தெரியாது. அந்த கிளாஸை டக்குன்னு எடுக்கும்போது அந்த எக்ஸ்ப்ரெஷனை பார்த்து இவங்க ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. அகெயின் அனதர் டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு அதில் உட்கார்ந்தது வந்து சவுந்து அண்டு ராணவ். 2 பேராலையும் ஒன்றும் பண்ண முடியல. 2 பேருமே நல்ல எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டே இருந்தாங்களே தவிர சிரிக்கவே இல்லை. அடுத்தது ஆனந்தி அண்ட் ஜெஃப்ரி வேறு லெவல், அவங்கள கிராக்கே பண்ண முடியல. அடுத்தது தர்ஷா குப்தா அண்டு சத்யா. நிச்சயம் இவங்க சிரிச்சிருவாங்க ஒருத்தர் பார்த்துன்னு பயங்கரமாக எதிர்பார்த்தாங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்தது அன்ஷிதா அண்டு ஜாக்லின். 2 பேருமே சாதாரணமாகவே சிரிப்பாங்க, இன்னும் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வேறு கொடுத்தாங்கன்னா 2 பேருமே சிரிச்சிட்டாங்க. அடுத்தது ரஞ்சித் அண்ட் சிவா, அவங்களையும் கிராக் பண்ண முடியல. அருண் அண்ட் ஆர்னவ். இந்த ஒரு டாஸ்கில் ஆர்னவ் ஜெயிச்சிட்டாருங்க, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அருண் சிரிச்சிட்டாரு. இன்னும் மற்றவங்க எல்லாருமே டாஸ்க் மோட்லேயே இருக்காங்க, அதுலேருந்து வெளில வரல, இன்னும் எல்லாம் வின் பண்ணணுங்கிற ஒரு வெறியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு, இது ஒரு ஃபன்னுக்காக தானே கொடுக்குறாங்க. சரி ஒருத்தர் ஃபேஸ் காமிச்ச உடனே இன்னொருத்தர் சிரிக்கலாமே, நாங்கள்லாம் போட்டியாக தான் பண்ணுவோம் அப்படின்னு தாங்க பண்ணாங்க. அடுத்தது ஒரு ரோஸ்ட் கானா பை விஜய் விஷால் அண்ட் ஜெஃப்ரி அபவுட் தி ஆல் 24 contestants in the பிக் பாஸ் ஹவுஸ். ஓகே, எகெயின் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கையை கால் எப்படி டிங்னு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு டான்ஸ் நடக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் பாடுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. அடுத்தது சவுண்டுக்கு ஃபெலிசிட்டேஷன். சவுண்டினுடைய ஃபேன்ஸு நிறைய பேர் வந்திருந்தாங்க. சவுண்டு மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே இவர் தீபக் சொன்னார், சார் பார்த்து பண்ணுங்கள், வெளியில் மக்கள் எல்லாம் வேற பார்ப்பாங்கன்னொன்னே ஸ்டில் அந்த அங்கிள் வந்து ரொம்ப தைரியமாக ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் காமிச்சு, வீக்கெண்டில் வந்து சேதுபதி சார் வந்து கேட்கும்போது இப்படி தான் இவங்க எக்ஸ்ப்ரெஷன் காமிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படின்னாங்க. அடுத்த சர்ப்ரைஸாக பார்த்தா குட்டீஸுங்க, ரொம்ப அழகழகாக இருந்தது. குட்டியாக ஒரு 10 குட்டீஸ் வந்து சவுண்டுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு ரோஸ்லாம் கொடுத்துட்டு. ஆனால் வந்தவங்க எல்லாருமே சௌந்தர்யாவை பற்றி பேசாமல் யாருமே இல்லை. அந்த பொண்ணு அந்த அளவுக்கு க்யூட்டாக இருந்திருக்கு, ஏதோ பண்ணியிருக்கு, என்ன பண்ணியிருக்குன்னு நமக்கு தெரியல. அதை முடிச்சுட்டு அடுத்தது நாஞ்சில் விஜயனை வச்சு ஒரு ப்ரோக்ராம். பரவாயில்ல, எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரு லேடி கிட்ட போட்டு கூட்டிகிட்டு வர்றவரை இந்த தடவை அவர் ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் எழுத்தாணி அப்படின்னு அவருக்கு பேரை வச்சு அவர் வந்து நான் அடுத்த ஒரு புக்கை எழுத போகிறேன், பிக் பாஸ் ஹவுஸில் 100 நாள் சர்வை பண்ணுவது எப்படி, அதுக்கு ஒரு சில சாப்டர்ஸ் கேள்வியெல்லாம் நான் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதை வச்சு நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமெடி பண்ண ட்ரை பண்ணினார்.
பெருசாக அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லேயும் காமெடி வரல, கேட்குற கேள்வியிலையும் காமெடி வரல. அதுக்கு மஞ்சரி நல்லா சூப்பராக ஒரு கவுண்டர் கொடுத்து காமெடி பண்ணுறேங்கிற பேரில் இது பண்ணுறீங்க, அடுத்த ப்ரோக்ராம்லேயாவது உங்களுக்கு மேலும் வளர்ந்து நல்லா காமெடி பண்ணுறதுக்கு வாழ்த்துறேங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அவருக்கு நல்லா பல்பு கொடுத்தாங்க. அவர் ஃபஸ்ட்டு கேட்டது ஹவு டு பி காம் ஆல்வேஸ், அதாவது உசுப்பேத்துறவன்ட்ட உம்முனும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருந்துட்டா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு ஒரு சேயிங் சொல்லுவாங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு பவித்ராட்ட கேட்டார், எப்படி இருக்க முடியும் அப்படின்னுட்டு. பவித்ரா சொன்னாங்க, நான் அப்படிலாம் இல்லையே, நான் பண்ணேனே அப்படின்னொன்னே அவங்களோட கிளிப்பிங்லாம் போட்டு காமிச்சு இதுக்கெல்லாம் எப்படி இருந்தீங்க, அந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில்ஸ் டாஸ்க்லெல்லாம் அவங்க சொன்னாங்க, இது எல்லாமே டாஸ்க்கு, நான் அதில் அப்படி தான் இருந்தாகணும், அதனால் அப்படி இருந்தேன் அப்படின்ட்டாங்க. அடுத்தது ரஞ்சித் கிட்ட இப்படி இருந்தீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் இன்பான் கண்ணு, அதுதான் என்னோடய நேச்சரு, நான் வெளியிலையுமே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அடுத்தது சிவா கிட்ட கேட்டுட்டு அதை முடித்தாங்க. சிவாவும் அதுக்கு பதில் சொன்னார், அந்த இடத்துல என்னோடய இதுதானோன்னு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடித்தாங்கன்னு மற்றவங்கெல்லாம் சொன்னால் கோச்சிப்பாங்க, ஆனால் சிவா கிட்ட சொன்னால் சிவா பெருமைப்படுவாருங்கிற மாதிரி ஒரு கவுண்டர் அடித்தார் அவர்கிட்ட. அடுத்த கொஷின் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னுட்டு ஃபஸ்ட்டு ஜாக்லின்ட்ட கேட்டாங்க. ஜாக்லின் நான் மக்களுக்காக என்னை ரசித்தவங்களுக்காக ரிஸ்க் எடுத்தேன், ஆனால் அந்த ரிஸ்க்கு 8 லட்ச ரூபா காஸ்ட்லி அப்படின்னாரு. அடுத்தது மஞ்சரியை பார்த்து அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உசுப்பேத்தி விடுறது எப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. வெளியில் எல்லோரும் சொல்கிறாங்க மஞ்சரி உசுப்பேத்தி விட்டு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. அது மஞ்சரி உசுப்பேத்திலாம் விடலைங்க, அவங்க இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, பண்ண தான் போகிறாங்க, எது வந்தாலும் ஏற்றுக்கோங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்களே தவிர உசுப்பேத்தி விடலை. அடுத்தது மாக்காப்பை, அதாவது மண்டையை கழுவ பார்க்குறான் அப்படின்னுட்டு. மண்டையை கழுவ பார்க்குறான்னொடனே இவங்க புதுசாக எல்லோரும் வராங்கன்ன உடனே தீபக்கு இவங்கெல்லாம் சொன்னாங்க, எல்லோரும் மண்டையை கழுவ பார்ப்பாங்க, நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ரவிகிட்ட இதை பற்றி மெயினாக கேட்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு நம்ம ரவீந்தர்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் வெளியிலேயே எல்லாரையும் மண்டையை கழுவிட்டு இருக்கேன்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் நான் அந்த சோஃபாலெல்லாம் உட்காந்து யோசித்தேன் யாரெல்லாம் மண்டையை கழுவலாம் எப்படி கழுவலான்னுட்டு, ஆனால் என்னை மொத்தமாக முடிச்சு விட்டு அனுப்பிட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாமல் ஆக்கிட்டாங்க. போன தடவையும் போன சீசன்லேயும், அதாவது 2 சீசனுக்கு முன்னால் நினைக்கிறேன், இதே மாதிரி தான் அந்த அபிஷேக் ராஜான்னு ஒருத்தரை உள்ளே கூட்டிகிட்டு போய் எதுவுமே பண்ண முடியாமல் சைலண்ட்டாக பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த தடவை ரவீந்தருக்கு அந்த சான்ஸு. அடுத்தது ரியாக்ஷன் பண்ணியே எவிக்ஷனிலிருந்து தப்பிப்பது எப்படி அப்படின்னு சௌந்தர்யா கிட்ட. சார் அதெல்லாம் என்னோடய நேச்சுரல், நான் ஒன்றும் பெருசாக தனியாக இதுக்குன்னுலாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. பார்த்தா பொசுக்குன்னு முடிஞ்சு போச்சு, தட்ஸ் ஆல் சொல்லி சுபம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இது பண்ணி நெக்ஸ்ட் பிக் பாஸில் பார்க்கலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. என்னமோ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போதே என்னமோ சரி அடுத்தது வரப்போகிறது நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்போதே டொப்புன்னு முடிச்சிட்ட மாதிரி இருந்ததுங்க. பிக் பாஸ் கொண்டாட்டம் ஒன்றும் பெரிய சுவாரஸ்யம்ங்கிறது இல்லை, சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு இவங்க மெனக்கிடவும் இல்லை, அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஆனால் எல்லா தளத்துலேயும் பேசப்படுறது பிக் பாஸ் அல்டிமேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இட் சீம்ஸ் ஏப்ரல்லேருந்து ஆரம்பிப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கு நிறைய பேசப்படுற பேர்கள் மஞ்சரி உள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது. தர்ஷிகாவையும் சொல்கிறாங்க, அன்ஷிதாவையும் சொல்கிறாங்க. யார் உள்ளே போகிறாங்க, உண்மையிலேயே அல்டிமேட் ஆரம்பிக்க போகிறாங்களா, அதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.